எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். நமக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு கரெக்டாக 65 டேஸ் தான் இருக்குது. இந்த 65 டேஸை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ரிசல்ட்டில் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னாக்கா 50 டேஸ் ஸ்டடி சேலஞ்ச் அப்படின்றது தான் கொண்டு போகலான்னு இருக்கேன். நான் கொடுக்கக்கூடிய டாபிக்ஸை உங்களால் சேலஞ்ச் பண்ண முடியும், அதே மாதிரி உங்களால் படிக்க முடியும்னு தெரிஞ்சால் மட்டும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை எங்களோட சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி ஸ்டார் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 43 லெசன்ஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த 43 லெசன்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது நீங்கள் ஃபஸ்ட்டு ரிவிஷன்ஸ் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணினாலும் ஓகே. நான் ஆல்ரெடி இதெல்லாமே கொஞ்சம் படிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் ரிவிஷன்ஸோடு சேர்ந்து படிக்காத ஒரு சில டாபிக்ஸையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த 43 லெசன்ஸு ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ் மட்டும், ரொம்ப நிறைய டாபிக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது, எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 டாபிக்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே சேர்த்து நான் படித்து முடிச்சிடலாம் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ என்னுடைய டே 1 பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்கனாமிக்ஸில் ஒரு டாப்பிக்கும், பாலிட்டியில் மொத்தம் 3 டாப்பிக்கும் எடுத்திருக்கேன். மேக்ஸில் ஆல்ஃபா நியூமெரிக் அப்படிங்கிறது ரீசனிங்கில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நமக்கு ஆப்டிடியூடில் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு கவர் ஆகும். அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறதான் எடுத்திருக்கேன். ரீசனிங்கு என்ன கேட்டிங்க அப்படின்னாக்கா RS அகர்வால் புக்கு தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இந்த புக்கில் இருந்து தான் கொஷின்ஸ் அப்படிங்கிறத எடுப்பாங்க. லாஸ்ட்டு 2A மெயின்ஸு கூட RS அகர்வால் புக்கில் நிறைய கொஷின்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. அதனால நீங்கள் RS அகர்வால் புக்கை ரீசனிங்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்கினீங்க அப்படின்னாக்கா நமக்கு 2A மெயின்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு என்னுடைய நோட்ஸை தான் நான் போட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ இதில் முக்கியமான ஃபார்முலாஸு, அதே மாதிரி முக்கியமான என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குதோ அது எல்லாமே நான் இந்த நோட்ஸில் இருக்கிறதுனால இதை நான் பார்த்தேன் அப்படின்னால இதுவே எனக்கு எனஃபாக இருக்கும். ஸோ ரீசனிங்கும் நான் முடிச்சாச்சு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா டாபிக்ஸில் இருக்கக்கூடிய மேக்ஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தமிழ் தான். தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா தேவநேய பாவனார், பெருஞ்சித்திரனார், ஜி.போப், வீரமாமுனிவர். ஸோ இவங்களுடைய தமிழ் தொண்டை பற்றி தான் நான் படிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். ஆல்ரெடி அவங்களை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு டைம் ரிவிஷன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த 4 பேரையும் நான் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். என்னுடைய ஸ்டடி சேலஞ்சையும் நான் நல்லபடியாக முடிச்சுட்டேன். நீங்களும் நல்லபடியாக ஒரு ஸ்டடி பிளான் போட்டாலும் சரி, இல்லை என்னோட சேர்ந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் குயிக்காக நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நாள்லேயே நம்மளுடைய சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.